AWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சகதுல்லா அப்பா. நம்ம பார்க்க போற டுட்டோரியல் என்னன்னா ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த மெனுல பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கும் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். இதை பத்தி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் மெனுஸ்லாம் இருக்கு. இது நம்ம பார்த்தா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது நான் சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா இது வந்து ஒரு மிலிட்ரி ட்ரக் நான் செஞ்சுட்டு இருந்தேன் சிஜி ட்ரேடருக்காக. ஸோ அந்த இதுதான் இது. ஸோ நான் ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணி ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை பத்தி நாம பார்க்கலாம். ஓகே, ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் இது வந்து மாடிஃபயர்ங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. என்னன்னா அரே பண்றதுக்கும் சப்டிவைட் பண்றதுக்கும் மாடிஃபயர் யூஸ் பண்றோம். ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒர்க் ஆகணும். அதாவது எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், ஸ்கேல் பண்ண முடியும், கரெக்டா? ஆனா அது இவ்வளவுதான் ஸ்கேல் ஆகணும், இவ்வளவுதான் ஸ்கேல் ஆகக்கூடிய இதுல இந்த அளவுல இருந்து இந்த அளவு வரைக்கும் ஸ்கேல் ஆகணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் தெரியுமா? அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் அதுல மெயின் நம்ம பார்க்க போறது இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுதான் இந்த இதுதான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஓகே ரைட், நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு நான் ஒரு 2 கியூப் எடுத்துக்கிறேன். 2 கியூப் வச்சு நம்ம பார்த்தா நமக்கு நல்ல ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கியூப் 1ன்னு கொடுத்துப்போம். இந்த கியூப் வந்து இந்த கியூப் வந்து கியூப் 2ன்னு கொடுத்துப்போம், C2ன்னு, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் கண்ட்ரோல்ல போய் ஃபர்ஸ்ட் இதுல வந்து காப்பி லொகேஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ காப்பி லொகேஷன் அப்படின்னா இதுக்கு நான் தொடவே இல்லை. நான் கொடுக்குறேன் C2க்கு காப்பி லொகேஷன் கொடுத்தனா அது வந்து கேட்கும். அது என்ன கேக்குதுன்னா டார்கெட்னா எதோட லொகேஷன் நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா? இது வந்து C2க்கு நம்ம கான்ஸ்டன்ட் கொடுத்தாச்சு. காப்பி லொகேஷன் கான்ஸ்டன்ட் எதோட லொகேஷன் அப்படின்னு கேக்குது. டார்கெட் வந்து என்னது, C1 நான் காப்பி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை நான் கொடுத்தா போதும், டக்குன்னு காணா போயிடுவது, எங்கேயும் போவாது. அது உள்ள இதுலதான் இருக்கு. உங்களுக்கு நான் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிய வைக்கணும்னா இந்த C1 நான் என்ன பண்ண சின்னதாக்கிறேன் லைட்டாட்டு. ஓகே, இப்போ நான் இதை எனேபிள் பண்றேன். இப்போ நான் வைஃபை மோட்ல போய் காமிச்சா தெரியும், அந்த இருக்கு பாத்தீங்களா, இது நம்ம C1, இது நம்ம C2. இப்போ நான் இதை வந்து நான் C1 நான் எங்க மூவ் பண்ணாலும் அதுவும் சேர்ந்து கூட மூவ் ஆகும். ஓகே, பட் நான் C2 செலக்ட் பண்ணி மூவ் பண்ணா அது மூவ் பண்ணவே முடியாது. உங்களால செலக்ட் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, பட் ஸ்கேல் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பட் ரொட்டேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா உங்களால மூவ் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து காப்பி லொகேஷன் பேரு. இது உங்களுக்கு எக்ஸ்ல மட்டும் காப்பி பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்க பண்ணிக்கலாம். எக்ஸ்ல மூவ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும், எக்ஸ்ல மூவ் ஆகும். ஆனா ஒய்ல C1 வந்து ஒய்ல மூவ் பண்ணீங்கன்னா அது மூவ் ஆகாது. C1 நீங்க ஜெட்ல மூவ் பண்ணீங்கன்னா மூவ் ஆகாது. ஆனா எக்ஸ்ல மூவ் பண்ணீங்கன்னா மூவ் ஆகும். இதுல இன்னொரு ஒரு வேடிக்கை இருக்கு. என்னன்னா இது இன்வெர்ஸ் நான் கொடுத்தா வச்சுங்களேன், எக்ஸ்ல நான் மூவ் பண்ணா எக்ஸ் மைனஸ்ல மூவ் ஆகும். இன்வெர்ஸ் அதாவது நீங்க கொடுக்கறதுக்கு தலைகீழ மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகே, இது வெர்டெக்ஸ் குரூப்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல ஏதோ ஒரு வெர்டிசஸ் நான் என்ன பண்ணேன், இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட்ல போய் இந்த வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் குரூப்ல போய் ஒரு ஆட் பண்றேன். சும்மா VG அப்படின்னு ஆட் பண்றேன், V_G மட்டும் அசைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஓகே, வெர்டெக்ஸ் குரூப் இதுல தான் கொடுக்கணுமா? ஸோ V1 கொடுத்துப்போம், அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த வெர்டிசஸ் இருக்குல்ல, அந்த வெர்டிசஸ்க்கு ஏத்தாப்புல அது வந்து செயல்படும். இப்போ இது எடிட் மோட்ல வந்து வெர்டிசஸ் மூவ் பண்ணா வச்சுங்களா அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். இந்த வெர்டிசஸ் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வெர்டிசஸ் நம்ம வெர்டெக்ஸ் குரூப் கொடுத்து அதையும் சேர்த்து வச்சு நம்ம அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருக்கோம்னா காப்பி லொகேஷன். அது என்ன பண்ணணும்னா லொகேஷனை காப்பி பண்ணும். நீங்க இப்போ Z கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ எப்படி கொடுத்துருக்கோம் கன்ஸ்ட்ரெயின்ட், எக்ஸ்ல இன்வெர்ஸ், எக்ஸ்ல தலைகீழ மூவ் ஆகணும், ஜெட்ல நார்மலா மூவ் ஆகணும். அப்படின்னா இப்போ எக்ஸ்ல நம்ம வந்து கொடுத்தா இப்படி மைனஸ்ல போனா பிளஸ்ல வரும், பட் ஜெட்ல வந்து நார்மலா மூவ் ஆகும். ஸோ இதுக்கு பதிலாக காப்பி லொகேஷன்.
ஒரு ஆப்ஜெக்டோட லொகேஷனை இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து காப்பி பண்றது. சரிங்களா? ஓகே, நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். இதுல இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இது வந்து பேரண்டிங் அப்படின்னு கேட்கலாம். பேரண்டிங்கிறது வேற. பேரண்டிங் என்னன்னா, இதை நான் செலக்ட் பண்றேன், இதை செலக்ட் பண்றேன், கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தா இது பேரண்ட் பண்றது. பேரண்ட் என்னன்னா, இதை மூவ் பண்ணும்போது அதுவும் மூவ் ஆகும், இதை ஸ்கேல் பண்ணா அதுவும் ஸ்கேல் ஆகும், இதை ரொட்டேட் பண்ணா அதுவும் ரொட்டேட் ஆகும். இது வேற. ஆனா இதுல எப்படின்னா, இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. சில பேர் கேட்பாங்க ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு. இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணா வச்சுக்கலாம், இது வந்து பேரண்ட் எங்கெல்லாம் போதும், இது சைல்டு அங்கெல்லாம் போகும். பட் சைல்டு நான் தனியா இண்டிபெண்டா மூவ் ஆக முடியும். இதுல இதுவும் மூவ் ஆகும், இது மூவ் ஆகுறத வச்சு அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். ஆனா கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா நீங்க இதை தொடவே, இதை எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நான் அந்த பேரண்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ நம்ம இதுல பேரண்ட் பார்க்க போறது இல்லைல்ல, அதனாலதான். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, காப்பி ரொட்டேஷன். இதுவும் அதே தான். இது என்னன்னா C1, இதை நீங்க எப்படி எல்லாம் ரொட்டேட் பண்ணீங்களோ அதே மாதிரி அது ரொட்டேட் ஆகும். பாத்தீங்களா? அதாவது C1 நான் எப்படி எல்லாம் ரொட்டேட் பண்றேனோ அப்படியெல்லாம் வந்து C2 வந்து ரொட்டேட் ஆகும் எப்படி. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதெல்லாம் எடுத்துட்டு இன்வெர்ஸ் கொடுத்துட்றேன். இதை நான் இப்படி எக்ஸ்ல ரொட்டேட் பண்ணா அது எக்ஸ் பிளஸ்ல ரொட்டேட் பண்ணா அது எக்ஸ் மைனஸ்ல ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படியே உல்டாவா ரொட்டேட் ஆகும். ஸோ இது ஆனா பட் நீங்க இதுல நீங்க C2 செலக்ட் பண்ணி C2 செலக்ட் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்ல ரொட்டேட் பண்ண முடியாது. ஏன்னா அங்க எக்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஆனா ஒய்ல ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஒய்ல பண்ணலாம், ஜெட்ல ரொட்டேட் பண்ணலாம். ஆனா எக்ஸ்ல வந்து ரொட்டேட் பண்ணவே முடியாது. ஓகே ஃபைன். இது வந்து காப்பி ரொட்டேஷனை காப்பி பண்ணும். அடுத்தது காப்பி ஸ்கேல் என்னன்னா, அதோட ஸ்கேலை காப்பி பண்ணும். இப்போ ஏன் சின்னதாச்சுன்னா, ஏன்னா ஆல்ரெடி நான் இதோட ஸ்கேலை வந்து நான் சின்னதாகி வச்சிருக்கேன், அதனால. ஸோ இதை 1 வச்சிடறேன் டிஃபால்ட்டா. ஸோ அது உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக நான் வந்து சின்னதாகி வச்சேன். ஸோ நான் மறுபடியும் டிஃபால்ட்டா நான் வந்து 1 வச்சிடறேன். இப்போ பாருங்க, நான் இதை ஸ்கேல் பண்ணா வச்சுங்களேன், ஸ்கேல் ஆகும். எக்ஸ்ல ஸ்கேல் பண்ணா எக்ஸ்ல ஸ்கேல் ஆகும், ஒய்ல ஸ்கேல் பண்ணா ஒய்ல ஸ்கேல் ஆகும், ஜீல ஸ்கேல் பண்ணா ஜீல ஸ்கேல் ஆகும். ஓகே, ஸோ ஆனா நீங்க இதை வந்து ஸ்கேல் பண்ணவே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா, அதோட பவர்ங்கிறது என்னன்னா, நீங்க வந்து இப்போ எவ்வளவு ஃபாஸ்டா இதை ஸ்கேல் பண்ணா அதுக்கு ஏத்தாப்புல ஃபாஸ்டா ஸ்கேல் ஆகுது. பட் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து பாதி வச்சா வச்சுங்களேன், 0.5 வச்சா மெதுவா ஸ்கேல், நான் இதை ஃபுல்லா ஸ்கேல் பண்ணா அது பாதி தான் ஸ்கேல் ஆகும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதோட எஃபெக்டிவ் வந்து பாதி தான் இருக்கும். ஓகே ஃபைன். இது எல்லா இதுக்குமே பொருந்தும். அந்த எல்லா இதுக்குமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வரும். காப்பி லொகேஷன் ஸ்கேலிங் எல்லாமே வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன, காப்பி டிரான்ஸ்ஃபார்ம். இது எல்லாமே உண்டு இதுல. ஸோ C1 C2 எல்லாமே இருக்கு, இது எல்லாமே உண்டு. C1 செலக்ட் பண்ணிட்டு நான் இது பண்ணா எல்லாமே உண்டு. இதுல கிட்டத்தட்ட பேரண்டிங் மாதிரியே தான். ஆனா என்னன்னா இதுல வந்து இது இருக்காது. இதுல வந்து C2 செலக்ட் பண்ணிட்டு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. C1 தான் நீங்க வந்து இது பண்ண முடியும், செலக்ட் பண்ணி மூவ் பண்ண முடியும். எங்கெல்லாம் போதோ அதாவது அங்கெல்லாம் அந்த இது இருக்கும், அந்த மாதிரி. ஓகேங்களா ஃபைன். நெக்ஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வேற என்ன இது பார்க்கலாம்னா, இப்போ லிமிட் டிஸ்டன்ஸ். இந்த லிமிட் டிஸ்டன்ஸ்க்கு என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேல வந்து அது லிமிட் பண்ணி வச்சிரும். உங்களால இவ்வளவுதான் இது போக முடியும் அப்படின்னு. ஸோ இந்த இதை நான் வந்து இதை ஹைட் பண்ணேன். C2 C1 வந்து நான் என்ன பண்றேன்னா, அந்த இதில் கொடுக்குறேன், லிமிட் டிஸ்டன்ஸ் நான் கொடுக்குறேன். சாரி, நான் C2 கொடுக்குறேன். C2 கொடுப்போம். இதை நான் எதிர்பார்த்த இது இல்லை அது. ஓகே, இதுல வந்து ஒரு இப்போ இது எத்தனைல இருக்கு, 9ல இருக்கு ஒய்ல, கரெக்டா? ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 10 கொடுப்போம். இதுல வந்து C1 கொடுக்குறோம் டார்கெட். இப்போ என்னன்னா, இதை நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், இதை எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்க C2 நீங்க எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, C1, அதுல இருந்து C2 10 மீட்டருக்கு மேல நீங்க மூவ் பண்ணவே முடியாது. அது ஒய்ல எக்ஸ்லையும்
10 மீட்டருக்கு மேல உங்களால மூவ் பண்ணவே முடியாது. நான் 10க்கு பதிலாட்டு 5 வச்சா வச்சுக்கலாம், 5 மீட்டருக்கு மேல இது எங்கேயுமே போவாது. இது உள்ளேயே வெளியே போவே போவாது. இப்ப இது இன்சைடுக்கு பதிலா நான் அவுட் சைடு வச்சா வச்சுங்களேன், வெளியே எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்க எங்க பாருங்க, வெளியே எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஒரு 10 வைக்கிறேன், வெளியே எங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா உள்ள அது கிட்ட வரும்போது 10 மீட்டருக்கு வந்து நீங்க இது பண்ண முடியாது. இந்த பாருங்க, வெளியே நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஆனா உள்ள வந்து இதுக்கு பக்கத்துல வரும்போது நீங்க 10 மீட்டர் கொண்டு வர முடியாது. இந்த 10 மீட்டர், இதுக்கு எவ்வளவு 10 மீட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே நீங்க இன்சைடு வச்சீங்கன்னா இதுக்கும் இதுக்கடையில 10 மீட்டர், இதுக்கும் இதுக்கடையில எவ்வளவு வேணா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஆனா இதை தாண்டி இது 10 மீட்டர் வெளியே போக முடியாது. கெட்டி போட்டாச்சு, கயிறு வச்சு கெட்டி போட்டாச்சு அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த கன்ஸ்ட்ரெயின்ட் பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பாத்தீங்கன்னா லிமிட் டிஸ்டன்ஸ் பார்த்தா லிமிட் லொகேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த லிமிட் லொகேஷன்ங்கிறது வந்து நான் கொடுக்கல. ஓகே, நான் இதை ஹைடு பண்ணிடுறேன். இதுக்கு நான் கொடுக்குறேன் லிமிட் லொகேஷன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 0 0 0 தான் இருக்கு எல்லாமே. ஓகேங்களா? லொகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் ஆக்சிஸ்ல தான் இருக்கு. இதில் எக்ஸ்ல மினிமம் மினிமம் ஒய். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மினிமம் வந்து 0ல இருக்கட்டும், மேக்ஸிமம் வந்து 10 மீட்டர் கொடுப்போம். ஓகேங்களா? எக்ஸ்ல இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணா வச்சுங்களேன், இப்போ எக்ஸ்ல மினிமம் 0ல வந்து 10 தான் போகணும் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்ல நீங்க மூவ் பண்ணவே பிளஸ் 10 வரைக்கும் தான் போக முடியும். மைனஸ்ல கூட போக முடியாது, பிளஸ் 10 வரைக்கும் தான் போக முடியும். ஓகேங்களா? இதை நீங்க வந்து -10 நான் கொடுத்து வச்சுங்களேன், -10ல இருந்து +10 கொடுத்தா இங்க எக்ஸ்ல வந்து ஜி எக்ஸ் கொடுத்தா, ஒரு நிமிஷம் நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன் அப்பதான் தெரியும். இப்போ ஜி எக்ஸ் கொடுத்தா -10க்கு மேல போவே போவாது அது. ஓகேங்களா? அதே மாதிரி ஜி எக்ஸ் இப்படி கொடுத்தா வச்சுங்களேன், +10க்கு மேல போவாது. இது நம்ம இது வந்து ஒய் கரெக்டா. ஸோ ஒய்லேயே வந்து நம்ம மினிமம் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். மினிமம் 5, மேக்ஸிமம் வந்து 5 வைக்கணும். -5ல இருந்து +5 வரைக்கும் தான் போகணும்னா இங்க இருந்து இப்படிதான் போக முடியும். இவ்வளவுதான் போகும், 5க்கு மேல போவே போகாது. ஸோ லிமிட் பண்ணியாச்சு டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இது வந்து ஜி வேல்யூல வந்து -6 +6 நான் கொடுத்தா வச்சுங்களேன், அதோட இருக்கிற இடத்துல இருந்து ஜெட்ல இவ்வளவுதான் போகும். அதுக்கு மேல உங்களால எவ்வளவு முக்கினாலும் போவே முடியாது. ஸோ நடுவில் ஒரு ஆரஞ்சுக்குள்ள டாட் தெரியுது பாத்தீங்களா, அதான் அதோட சென்டர் பாயிண்ட். ஸோ இப்போ நீங்க கொடுக்குற இந்த இதெல்லாம் வந்து அந்த சென்டர் பாயிண்ட பேஸ் பண்ணி தான் வரும். சரிங்களா? இது வந்து அந்த பைவோட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சென்டர் பாயிண்ட் சொல்றத பைவோட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பைவோட் பாயிண்ட்னா அதோட ஆக்சிஸ். இப்போ நான் ஜி இதை மூவ் டூல் கொடுத்தனா கரெக்டா அது அங்கதான் காமிக்கும், அதான் பைவோட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்க கொடுக்குற இந்த இதெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ மறுபடியும் நான் டிஃபால்ட்டா இதெல்லாம் கொண்டு வந்துடுறேன், 0 0 கொண்டு வந்துடுறேன். இதை நம்ம பார்த்தாச்சு, இது நம்ம லிமிட் டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து லிமிட் லொகேஷன் பார்த்தாச்சு. லிமிட் ரொட்டேஷன் பார்ப்போம். லிமிட் ரொட்டேஷன்ங்கிறது அதே தான். என்னன்னா ஒரு பொருளை ஒரு லிமிட்டுக்கு மேல ரொட்டேட் பண்ணவே விடாது. சரிங்களா? இப்போ இதோட இது பாத்தீங்கன்னா எல்லாமே 0 0 0 தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது லிமிட் எக்ஸ், லிமிட் ஒய், லிமிட் ஜி. இது 0 இப்போ -30 டிகிரில இருந்து +30 டிகிரி வரைக்கும் தான் இது ரொட்டேட் பண்ணணும். அப்படின்னா ரொட்டேட் எக்ஸ் 30க்கு மேல போவாது, அது -30க்கு மேல போவாது. அப்படியே அவ்வளவுதான் ரொட்டேட் ஆகும் அது. ஓகே, இதை நான் வந்து மேக்ஸிமம் வந்து 60ன்னு கொடுத்தா வச்சுங்களேன், ரொட்டேட் எக்ஸ் 60க்கு மேல தான், 60 வரைக்கும் தான் போகும், 60க்கு மேல போகவே போகாது அது. ஓகே, அதே மாதிரி நான் லிமிட் ஒய் கொடுத்தா வச்சுங்களேன், இதுல வந்து ஒரு 45ல இருந்து +45 வரைக்கும் கொடுத்தா, இது நீங்க வேற என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். 50 ஒய் 40க்கு மேல போகாது, இது 50க்கு மேல போகாது. பிளஸ்ல மினிமம் 40, மேக்ஸிமம் 50 வரைக்கும் போகவே போகாது. இங்க உல்டாவா கூட கொடுத்துக்கலாம், -45. ஓ சாரி, இது கொஞ்சம் நான் தப்பா பண்ணிட்டேன்.
மைனஸ் தான் இங்க வரணும், பிளஸ் இங்க வரும். ஏன்னா மைனஸ் தான் நம்ம சின்ன வேல்யூ. ஸோ மினிமம் வந்து மைனஸ்ல வரணும், மேக்ஸிமம் வந்து பிளஸ்ல வரணும். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து -10, மேக்ஸிமம் வந்து 60 அப்படின்னா ஜெட்ல நீங்க ரொட்டேட் பண்ணும்போது மினிமம் வந்து நெகட்டிவ்ல 10 தான் கொடுக்க முடியும், -10. மேக்ஸிமம்ல 60 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஆனா 60க்கு மேல அது போகாது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இது வந்து லிமிட் ரொட்டேஷனை லிமிட் பண்றது. ஓகே, சரி. இது லிமிட் ஸ்கேல். இது நான் சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை, ஆல்ரெடி பேர்லயே இருக்கு. ஸ்கேலிங் வந்து லிமிட் பண்றது. இப்போ எக்ஸ்ல வந்து அது வந்து மினிமம் வந்து -5 வரைக்கும் போகணும், மேக்ஸிமம் வந்து -25 வரைக்கும் போகணும். முக்கியமான விஷயம், -5 வந்து சின்ன வேல்யூ, 25 வந்து பெரிய வேல்யூ. இன்னொன்று சொல்றேன், -5 சின்ன வேல்யூ, -25 வந்து -5 பெரிய வேல்யூ, ஆனா -25ங்கிறது சின்ன வேல்யூ. நீங்க வந்து குழம்பிய கூடாது. ஏன்னா சில பேர் குழம்புவாங்க, ஏன்னா நானே குழம்பிருக்கேன். ஏன்னா நான் மேக்ஸ்ல ஆக்சுவலா கொஞ்சம் வீக்கு, அதனால சொல்றேன் இதை நான். ஓகே, இப்போ பாருங்க, நான் மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஆனா இது 25 கொடுக்கறது பதிலா 10ன்னு கொடுக்குறேன். ரொம்ப பெரிய வேல்யூ 25ங்கிறது. ஸ்கேல் பண்ணா 10க்கு மேல அது ஸ்கேல் ஆகவே ஆகாது உங்களால. இந்த வேல்யூ பாருங்க, சைட்ல இந்த வேல்யூ பாருங்க, அது மட்டும் போயிட்டே இருக்கலாம். இது ஸ்கேல் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன, நம்ம ஸ்கேல் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம மைனஸ்ல ஸ்கேல் பண்ணும் போதும் -5க்கு மேல இது 0ன்னு நான் வச்சிருக்கேன். நான் ஒரு லெவலுக்கு மேல அதை ஸ்கேல் பண்றது வந்து தெரியாது நமக்கு, அதனால இதை 0ன்னு வச்சுப்போம். இல்ல 0 வேணாம், இல்லைன்னா இப்படி ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ வச்சிடலாம். 3 10 3 இது 3 வச்சுக்கோம். பட் அதுக்கு முன்னாடி நான் இதையும் நான் வந்து 5 வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க, மேக்ஸிமம் 10 வரைக்கும் தான் ஸ்கேல் ஆகும். மினிமம் ஸ்கேலிங் பாத்தீங்கன்னா இது வந்து 3க்கு மேல வந்து ஸ்கேல் ஆகவே ஆகாதது, அப்படியே இருக்கும். ஓகேங்களா, இந்த வேல்யூ தான் மாறும்னா ஸ்கேல் ஆகாதது. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்கேலுக்கு வந்து ஒரு லிமிட் போட்டு, கடிவாளம் போட்டு லிமிட் பண்ணி வைக்கிறது. சரிங்களா, அடுத்தது வந்து லிமிட் ஸ்கேல். மெயின்டைன் வால்யூம் நமக்கு இப்போ ஓகே, மெயின்டைன் வால்யூமே பார்த்துடலாம். வால்யூம் தெரியுமா உங்களுக்கு? வால்யூம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, வால்யூம் ஆஃப் கியூப். ஏரியாங்கிறது பரப்பளவு, வால்யூம்ங்கிறது வந்து என்னமோ சொல்லுவாங்களா, எனக்கு மறந்து போச்சு, மேக்ஸ்ல படிச்சது சின்ன வயசுல. ஓகே, அந்த வால்யூமை வந்து நீங்க இதுல வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி ஸ்கேல் பண்ணாலும் வால்யூம் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அந்த வால்யூம் ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா என்னன்னா, அந்த வால்யூம் ஆஃப் கியூபுக்கு ஃபார்முலா வந்து ஏ கியூப்னு பேரு. ஏ கியூப் நீங்க படிச்சிருப்பீங்க சின்ன வயசுல. ஸோ அதுக்கு என்னன்னா, வால்யூமை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணாது. எப்படி பார்த்தாலும் வந்து வால்யூமை வந்து, இப்போ உதாரணத்துக்கு நான் இதை வந்து இது பண்ணிடுறேன். இதோட வால்யூம் வந்து 5 × 5 × 5. இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இது 5, இது 5, 5 5 × 5 25, 25 × 5 என்ன ஒரு 5. ஓகே, 5 125 கரெக்டா. ஸோ இந்த 125 எப்படி பார்த்தாலும் வந்து அதோட வால்யூமை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வரும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த இது. இப்போ நீங்க ஸ்கேல் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், எக்ஸ்ல ஸ்கேல் நீங்க எப்படி வேணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம் இதை. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய வால்யூமை அதை மெயின்டைன் பண்ணிட்டே வரும். இப்போ நான் 3 நான் கொடுத்தாச்சுன்னா 3 கியூப் மீட்டர் ஸ்கொயர்னு அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரும் அந்த வால்யூமை. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து வால்யூமை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்டன்ட். ஸோ இது எப்படி வேணாலும் கொடுக்கலாம், எக்ஸ்லையும் சரி ஒய்லையும் சரி, எதுல வச்சாலும் அந்த வால்யூமை மட்டும் அதை மெயின்டைன் பண்ணிட்டே வரும். ஓகே, ஃபைன். இப்போ நான் இதை வந்து நான் எல்லாத்தையும் வந்து 1 1 1 ஆக்கிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் கன்ஸ்டன்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கன்ஸ்டன்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது கிட்டத்தட்ட அதே தான். இது நீங்க இப்போ பார்த்த எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து ஒரு ஒரு இதா கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு தேவையில்லை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேட்சி நமக்கு இப்போ இந்த தேவையில்லை. அது கேட்சி ஃபைல் சேவ் பண்றது அதெல்லாம் வரும். ஃபைன். இதுல வந்து இந்த மோஷன் ட்ராக்கிங் ஒன்று இருக்கு, இது நம்ம பார்க்க போறது கிடையாது. காரணம் என்னன்னா, இது வந்து இதெல்லாம் ஆல்ரெடி வந்துடும். எப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு இது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேமரா ட்ராக்கிங் பண்றீங்க,
ஸோ கேமரா ட்ராக்கிங்லாம் பண்ணும்போது இது வந்துடும் ஆல்ரெடி. ஸோ அந்த கேமரா ட்ராக்கிங் பண்ணும்போது இந்த கேமரா சால்வர் இதெல்லாம் வந்துடும், ஆப்ஜெக்ட் சால்வர். பட் இதெல்லாம் வந்து நாமளாக தான் கொடுக்க வேண்டி வரும். ஓகே, அதனால தான் இதை பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த இதை பார்ப்போம். இந்த இது பார்த்தீங்கன்னா கிளாம்ப் டு இதுக்கு வந்து 2 இது வேணும் ஆஸ் யூஷுவல். நம்ம C2 எனேபிள் பண்ணி விடுவோம். C2 எனேபிள் பண்ணி வச்சுட்டு கிளாம்ப் 2 போவோம். ஓகே, கிளாம்ப் 2 போயாச்சு. இந்த கிளாம்ப் 2ல வந்து டார்கெட் வந்து ஒரு பாயிண்டர் தான் வேணுமா, லைன் ஆக்சிஸ் கொடுப்போம். ஓகே ஃபைன், இது என்னன்னு எனக்கும் தெரியல, நான் யூஸ் பண்ணது இல்லை. ஓகே, டேம்ப்டு ட்ராக் இந்த இது கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிருந்தேன் இதுக்கு முன்னாடி. இது என்னதுன்னா C1க்கு நான் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நான் இது எப்படி மூவ் பண்ணாலும் அந்த ஃபேஸ் வந்து அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கும் பாருங்களேன். நீ எங்க போனாலும் நான் உன்னையே பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி எங்க போனாலும் அது அந்த இது அப்படியே இருக்கும். நீங்க ஈவன் இதை மூவ் பண்ணா கூட, எதோ டார்கெட்டோ அதை நீங்க மூவ் பண்ணா கூட அதுக்கேத்தாப்புல அப்படியே மாறும். ஸோ இவன் உதாரணத்துக்கு இந்த ஃபேஸ் இருக்குல்ல, இந்த ஃபேஸ் வந்து டைரக்டா இதை பாக்குற மாதிரி, இந்த ஃபேஸ் வந்து டைரக்டா இதை பார்க்கும். அது மாதிரி அப்படி இதுதான் டேம்ப்டு ட்ராக்னு பேரு. ஓகே, இப்போ நான் ஈவன் இதை மூவ் பண்ணாலும் அது அப்படிதான். இதை மூவ் பண்ணாலும் எப்படி மூவ் பண்ணாலும் அந்த ஃபேஸ் வந்து அதையே பாக்குற மாதிரி பண்ணும். இது ஒயிலையும் நம்ம மாத்திக்கலாம். இப்போ நான் இதை மூவ் பண்றேன். இது பாருங்க, இப்போ நான் இதை ஒயில மூவ் பண்றேன். ஓகே, பட் ஒயில வந்து லாக் ஆகிக்கும். இப்போ -Z வைக்கிறேன். இது எந்த ஆங்கிள் வச்சாலும் அதுக்கு ஏத்தாப்புல ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அதுல ஷிஃப்ட் கண்ட்ரோல் Z இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் Z கொடுத்தா Zல மட்டும் மூவ் ஆகாது இது. ஸோ எல்லா இடத்தையும் மூவ் ஆகும், பட் Zல மூவ் ஆகாது. ஸோ அந்த இதுல வந்து இங்க பாருங்க, அது அப்படியே ரொட்டேட் ஆகி தான் டேம்ப்டு ட்ராக்னு பேர் இந்த இது. ஸோ இதுவும் நமக்கு இதோட இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க கூட்டி குறைச்சிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகே, இப்போ லாக்டு ட்ராக்னு ஒன்று இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் லாக்டு ட்ராக்குங்கிறது. பட் எந்த இதில் லாக்கா இருக்கணுங்கிறது வந்து ஒரு இது இருக்கு. நான் ஜெட்ல மூவ் பண்ணா வச்சிங்களேன் ஒண்ணுமே ஆகாது. எக்ஸ்ல ஒய்ல மூவ் பண்ணா இதாகும். அதே இது சாரி எக்ஸ்ல மூவ் பண்ணா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அதே இது ஒய்ல இப்போ நான் இங்க கொண்டு வந்துட்டு இந்த இதை செலக்ட் பண்ணி மூவ் பண்றேன். எக்ஸ்ல இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஒய்ல அப்படி மூவ் பண்ணனா இது இருக்கும். ஆனா இது ஒய்ல மூவ் பண்ணா இருக்கும். ஆனா ஜெட்ல வந்து மூவ் பண்ணா ஒண்ணுமே ஆகாது. காரணம் என்னன்னா இந்த லாக் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஆனா இதே இதை நான் இப்போ இப்படி பண்றேன் பாருங்களேன். இதே இதை நான் வந்து ஒய்யை லாக் பண்ணி வச்சிட்டேன். என்ன ஆகும்னா இங்க ஒய்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ நான் எதை லாக் பண்ணியிருக்கேன்? ஓகே, இது ஒய் எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கு. இது கொடுப்போம். ஒரு லெவலுக்கு மேல ஒய்யை வந்து ஒய்ல அதனால இது பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அப்படியே லாக் ஆகிக்கும். ஓகே, இப்போ எக்ஸை கொடுத்துட்டு நான் ஒய் ஜெட்ல வைக்கிறேன். இதுல இது பாருங்க, இப்போ ஒய்ல கூட இது மூவ் ஆகும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஒய்ல அப்படி கொடுத்தா ஒய்ல மூவ் ஆகும். ஆனா அதே இது எக்ஸ்ல கொடுத்தா ஒண்ணுமே ஆகாது. காரணம்னா நான் எக்ஸை வந்து இங்க லாக் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, ஸோ இது வந்து லாக்டு ட்ராக் பண்றது. ஓகே,
ஸ்ட்ரெச் டூங்கிறது என்னன்னா ஒரு பொருளை வச்சு ஒரு பொருளை இந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளை நெருங்கும் போது ஸ்ட்ரெச் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்ட்ரெச் டூன்னு பேரு. உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். டார்கெட் எந்த பொருளை நோக்கி வரணுங்கிறது. ஸோ ஆப்ஜெக்ட் C1 இங்க பாருங்க. ஸோ நான் இப்போ C1 நான் வந்து நான் பக்கத்துல கொண்டு போனா வச்சுங்களேன், அப்படியே பெருசாகுது, ஸ்ட்ரெச் ஆகுது. ஓகே, ஸோ இதுலயே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், எது எது எவ்வளவு மினிமம் எவ்வளவு போகணும், மேக்சிமம் எவ்வளவு வரணுங்கிறது. இவன் பாருங்க, இங்க பாத்தீங்களா. ஸோ வால்யூம் வந்து மேக்சிமம் 3க்கு மேல போகாது, 3க்கு மேல போகாது. அந்த வால்யூம் வந்து 3க்கு மேல அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும் அது. ஓகே, ஸோ அது வந்து நீங்க வால்யூம் வந்து நீங்க எவ்வளவு வேணும் அப்படிங்கறத வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஓகே, உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவையானது அது. இதுல நீங்க இது ரொட்டேஷன் இதெல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அது இது எக்ஸ்ல மட்டும் தான் மூவ் ஆகும், ஒய்ல எல்லாம் மூவ் ஆகாது, அதான் ஸ்ட்ரெச் ஆகாது அந்த மாதிரி. இது செட்ல மட்டும் தான் அது வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கும், பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க உங்களோட லே அவுட் நீங்க மாடலிங் பண்ணும்போது, அனிமேஷன் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ஸ்ட்ரெச் டூ இதெல்லாம். இதே நீங்க வெர்டெக்ஸ் குரூப் கொடுத்துடலாம். வெர்டெக்ஸ் குரூப் எந்த வெர்டெக்ஸ் குரூப்பை பேஸ் பண்ணி அது வரணும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராக் டூ. ஸோ இதையும் நம்ம கொடுப்போம். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு இது எங்கெங்க போகுது அங்கெல்லாம் ட்ராக் பண்ணிக்கும் அது. ஓகே, ஸோ இதுவும் எல்லாமே இதுவும் அது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், டேம்ப் ட்ராக்கிங் பண்றது தான். ஓகே ஃபைன். ஸோ இது நமக்கு இது ஓகே தான். நெக்ஸ்ட் இதுல நம்ம வந்து இந்த ஆக்ஷன் நம்ம பார்க்க போய் வந்து இதெல்லாம் யூஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி டு லாக் அப் த போஸ்ட் ஓனர் ஆஃப் த ஆக்ஷன். இது இந்த சில சமயம் இந்த கீ ஃப்ரேம்லாம் போடும்போது வரும், பட் இது நமக்கு தேவையும் இல்லை, பட் ஜஸ்ட் சும்மா பார்த்துடலாம் இது ஏதாவது வருமானம். ஸோ நான் இதை இங்கே வைக்கிறேன். லொக்கேஷன் 75ல வந்து இது 0ல வச்சு ஐ கொடுத்து லொக்கேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இது வந்து மூவ் ஆகும். ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் C2. இது செக் பண்ணி பார்த்தேன், பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இங்க பாருங்க, இதுல பெருசா எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இதுல ஜஸ்ட் இதை மூவ் பண்ணா அந்த லொகேஷனுக்கு பெருசா எதுவுமே இல்லைங்க பாருங்க. ஓகே, இதுல அவ்வளவுதான் இருக்கு. ஓகே, இந்த நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்த வேற ஏதாவது பார்க்கலாம் நம்ம இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். கீ ஃப்ரேம்ஸ் வந்து கிளியர் கீ ஃப்ரேம்ஸ் கொடுத்துறேன். எனக்கு மறுபடியும் 0 கொண்டு வந்து வச்சுப்பாங்க. நம்ம 0 இருந்து ஏன் பண்றேன்னா அப்பதான் நமக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும், எது எது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னன்னா ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது என்னன்னா சைல்ட் ஆஃப். ஆக்சுவலா இதுதான் வந்து இந்த பேரண்டிங் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல கண்ட்ரோல் P கொடுத்து பேரண்ட் பண்றதுன்னு. ஸோ இதுதான் அந்த பேரண்ட் மாதிரி. ஸோ இப்போ இது சைல்டு, இது எது வந்து எதோட சைல்டுங்கிறது. ஸோ இதுதான் வந்து சைல்டு. டார்கெட் எது வந்து பேரண்டா இருக்கணும், எது வந்து பேரண்டோட டார்கெட் கேட்குது. ஸோ நம்ம C1 கொடுத்துருவோம். இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் இது எங்கெல்லாம் மூவ் பண்ணா அது அங்கெல்லாம் மூவ் ஆகும். இது நான் ரொட்டேட் பண்றேன்னா அது ரொட்டேட் ஆகும். ஸோ இது அந்த பேரண்டிங் மாதிரியே தான் இதுவும். ஓகே, செட் இன்வெர்ஸ் கொடுத்தா ஒண்ணுமே பெருசா எதுவுமே நடக்கல இதுல. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இதுல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதுல பேரண்டிங் எதுல இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ்ல மூவ் பண்ணா பேரண்டிங் வரும். இப்போ நான் இதுல காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இப்போ நான் வந்து Z ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க, எக்ஸ்ல மூவ் பண்ணா பேரண்டிங் வரும், ஒய்ல மூவ் பண்ணா பேரண்டிங் வரும், ஆனா ஜில மூவ் பண்ணா பேரண்டிங் வராது. ஸோ அதுதான் இதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நார்மல் பேரண்டிங்கும் இதுவும் உண்டான ஒரு சின்ன வேறுபாடு வந்து இதுதான். அதேதான் ரொட்டேஷனுக்கும். இப்போ பாருங்களேன், நான் ஒய்யை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ரொட்டேஷன்ல, நான் எக்ஸ்ல ரொட்டேட் பண்ணா பேரண்டிங் வருது. ஓகே, ஜில ரொட்டேட் பண்ணா பேரண்டிங் வரும்,
ஆனா ஒய்ல ரொட்டேட் பண்ணா பேரண்டிங் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லொகேஷனுக்கும் ரொட்டேஷனுக்கும் நம்ம இந்த டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்கேலுக்கும் அப்படிதான் அதை வந்து நம்ம பேரண்டிங் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோம். அதனாலதான் இந்த ஒரு இது யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ஃபைன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைச்சேன். இது என்னன்னா, நான் 2 மெஷ்ஷுக்கு போடுறோம்ல, 2 மெஷ்ஷுக்கு போடுறதுனால வெறும் மெஷ்ஷுக்கு மட்டும் தான் எதுவும் நினைச்சுக்காதீங்க. இதை நீங்க கேமராவுக்கும் கொடுக்கலாம், பாயிண்டருக்கும் கொடுக்கலாம், லைட்டுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் தானே. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க கொடுக்கலாம். இந்த ஆர்மச்சூர்னு ஒன்று இருக்கு, பட் இது வந்து நமக்கு அந்த ஆர்மச்சூர் இருந்தால் தான் பார்க்க முடியும். நம்ம இதை பார்க்க வேண்டாம். நம்ம ஆர்மச்சூருக்குன்னு தனி போன் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு, அதை நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஃபாலோ பாத்துக்கிறது என்னன்னா, ஒரு கர்வோட பாத்தை ஃபாலோ பண்ணது தான் ஃபாலோ பாத்துன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா வைப்போம். ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன், இந்த பாத்து எடுக்கிறேன். இப்போ அந்த பாத்து என்ன பண்ணனா, கொடுத்து இப்படி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த இதுக்கு நான் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறேன், ஃபாலோ பாத்து கொடுக்குறேன். டார்கெட் எதை பார்த்து ஃபாலோ பண்ணணும், நெர்வ்ஸ் பாத்து, அதை நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிளே பண்ண ஒன்றும் ஆகாது. ஓகே, ஆனா அதே நான் அனிமேட் பார்த்து கொடுத்தா வச்சுங்களேன், பாத்தீங்களா எப்படி போகுது பாருங்க. ஸோ வந்து அதை அனிமேட் பண்ணி விட்டு அப்படியே அதை அப்படியே அந்த பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸை நீங்க வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். பட் இன்ஃப்ளூயன்ஸை கம்மி பண்ண ஆஃப்செட் ஆகும் அது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபாலோ பாத்துன்னு சொல்லுவாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஷ்ரிங்க் வார்ப் பைவோட்ட கூட தேவையில்லை நமக்கு. ஸோ நான் இன்னொரு கியூப் எடுக்கிறேன். இது வந்து C2 பேர் வச்சுருவோம். ஓகே, ஸோ இந்த இதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, பைவோட் கொடுக்குறேன். டார்கெட்டு C1. ஓகே, இது என்னன்னு எனக்கும் தெரியல எனக்கு. ஓகே, நீங்க வந்து இந்த பைவோட் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து மாறிடும். எதோட நீங்க ரொட்டேட் பண்ணும்போதோ இல்ல ஸ்கேல் பண்ணும்போதோ மூவ் பண்ணும்போதோ ஒரு பைவோட் பாயிண்ட் வந்து மாறும். ஸோ அதுக்கு இதோட பைவோட் பாயிண்டா மாறிடும். அதுக்கு தான் வந்து அவங்க இந்த இது கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஓகே, இது நமக்கு அவ்வளோ தேவையில்லை, யூஸ் ஆகும் ஆகாது. நம்ம வேற எதாவது பார்ப்போம். ஷ்ரிங்க் வார்ப் ஒன்று இருக்கு, இது என்ன பார்ப்போம். இது வந்து C1 நான் டார்கெட் கொடுக்குறேன். இது முக்கியமான ஒன்று. இது நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அந்த சர்ஃபேஸ் ஆகிறதுக்கு. ஸோ என்ன பண்ணா, ஒன்று நான் வந்து பெருசாக்கிறேன், ஒன்று சின்னதாக்கிடுறேன். சின்னதாக இருக்கிறதுக்கு வந்து நான் அந்த இது போடுறேன், ஷ்ரிங்க் வார்ப். டார்கெட் C1. இப்போ பாருங்க, நான் இப்போ நீங்க எப்படி வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பைவோட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சின்ன கியூபோட பைவோட் பாயிண்ட் வந்து பெரிய கியூபோட சர்ஃபேஸ் விட்டு வெளியே வரவே வராது. பாருங்க அது. ஓகே, இது ஆன் சர்ஃபேஸ், இது அவுட் சைட் சர்ஃபேஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா. ஓகே, இது ஸ்னாப் மோடு, இன்சைடு கொடுத்து பார்ப்போம். ஓகே, நியரஸ்ட் சர்ஃபேஸ் பாயிண்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெர்டெக்ஸ்ல மட்டும் தான் போகும். அதாவது மூலைகள் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் போகும், சர்ஃபேஸ்ல கூட வராது, வெர்டெக்ஸ்ல வந்து மட்டும் தான் வரும். ஓகே, இது ஒரு இது. நெக்ஸ்ட் இது வந்து ப்ரொஜெக்ட் வந்து நமக்கு இதுல இல்ல. ஓகே, ப்ரொஜெக்ட் இல்ல இதுல. ஸோ நம்ம நார்மலாவே பார்ப்போம். இது என்னன்னா, எக்ஸ்ல நீங்க மூவ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ்ல வரும், ஆனா ஒய்ல மூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வராது. இப்போ நான் ஒய் கொடுத்தனா வச்சுங்களேன், ஜி கொடுத்தனா வச்சுங்களேன், ஜில மட்டும் வரும், ஆனா ஒய்ல வந்து வராது. ஈஸியா உள்ள போகும், ஈஸியா வெளியே வரும், உள்ள போகும், கியூபோட உள்ள போகும். பட் ஒய்ல மூவ் பண்ணும்போது சர்ஃபேஸ்ல மட்டும் தான் வரும். அதே மாதிரி எக்ஸ்ல மூவ் பண்ணும்போதும்
சர்ஃபேஸ் நம்ம இது உள்ள போய்க்கும் ஓகேங்களா. பட் என்ன ஆகும்னா அது உள்ள போகும், பட் ஜீல மூவ் பண்ணும்போது மட்டும் ஜீல வரும், பட் எக்ஸ்ல நீங்க உள்ள கொண்டு போய்க்கலாம். ஓகே, இது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வார்ப்புங்க, அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ நம்ம இவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்துடும், ஏன்னா கேமரா சால்வர்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்துடும். ஒரு கேமரா வந்து நம்ம கேமரா மேப்பிங் பண்ணிட்டு நம்ம இந்த இது சால்வ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு முக்கியமானது வந்து இந்த இதெல்லாம் தான், இந்த ஃபாலோ பார்த்துலாம் தான். ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு அனிமேஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும், மாடலிங்லேயும் வந்து சில சமயம் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இதை சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நான் நிறைய இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் அனிமேஷன்ல வந்து, நான் நிறைய தடவை வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் போன் கன்ஸ்ட்ரெயின்ட் தனியாக இருக்குது, அதை நான் இன்னொரு நாளைக்கு நடத்துகிறேன். உங்களுக்கு போன் கன்ஸ்ட்ரெயின்ட் அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், பட் நான் இன்னொரு நாளைக்கு நடத்துறேன் போன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றி. அந்த ஆட்டோமேட்டிக் டோர் சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு, இந்த சைஃபை டோர், அதில் கூட உங்களுக்கு நான் வந்து இந்த போன் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா. முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை பார்த்துட்டு வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்லி கொடுத்தா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லாட்டி மறந்துடும். வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் அப்படியே மறந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு சஜஷனை கமெண்ட் பண்ணி, நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நான் ரிப்ளை பண்ணேன். கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கனால என்னால் சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.